பாத்தீங்கன்னா சமூகத்துல சென்னையில மாதம்பாக்கன்ற ஒரு ஏரியாவில் போய் வாச்சேன். அங்க தேனீஸ்வரர்னு சொல்லிட்டு சிவன் கோயில். அந்த சிவன் கோயில்ல பொண்ணு அழைக்கிறதுக்கு பக்கத்து மண்டபத்துக்கு நாங்க உள்ள போறோம். உள்ள போனவனே அங்க வாசிக்கிற நாதஸ்வர வித்வான் நீங்க உள்ள வர வேணாம், நீங்க வாசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு எங்களை. ஏங்கன்னு சொன்னா இல்ல நாங்க அந்த கோயில் செட்டு நாங்க கோயில்ல இருக்கிறவங்க தான் வாசிப்போம், நீங்க வாசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்க கூட இருந்த அந்த கல்யாணக்காரங்க எப்படி வாசிக்காம இருக்கலாம், அவங்க வாசிப்பாங்கன்னு சொல்லி நாங்க வாசின பிறகு வந்து நிறுத்திட்டாரு. நீங்க கோயிலுக்கு வெளியில தான் போய் வாசிக்கலாம் என்ற ஒரு முறையை எங்ககிட்ட தெரியப்படுத்தினாரு. இப்போ சமீபத்தில் இந்த ஆவணி மாசம் இப்போ 23ஆம் தேதி கல்யாணம், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு. அதையும் நாங்க தாங்கிட்டு தான் வெளியில வந்தோம். காரணம் என்னன்னா இந்த சமூகம் தான். இப்ப இசை கலைமணி, கலை வளர்மணி, இசைமணி இதெல்லாம் வந்து அரசாங்க விருது. இதெல்லாம் யாரு தான் தேர்வு பண்றாங்கன்னே தெரியல. இது தேர்வு பண்ற ஆட்களை நீங்க வேணா அடுத்த வருஷத்துக்கு தேர்வு பண்ணும்போது அந்த லிஸ்ட் எடுத்து நீங்க பாருங்க. இப்போ யாராவது இன்டர்வியூ வச்சு எடுத்தாங்களா? ஒண்ணுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா எப்படி உங்களுக்கு விருது கிடைக்குது? யாரு கொடுக்குறாங்க?